வெற்றிமாறனோட டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, சூர்யா எல்லாமே ஆக்டிங் பண்ணியிருந்தா விடுதலை மூவியோட முதல் பக்கத்தோட ஷூட்டிங் ஏற்கனவே கம்ப்ளீட் ஆகியிருந்தது. இதனுடைய ரெண்டாவது பக்கத்தோட ஷூட்டிங்கோடைய கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கிறது அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ்டு கிளைமேக்ஸாக தான் இது இருக்க போதுன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவி ஒரு நாவலை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால மேக்ஸிமம் அந்த நாவல் மாதிரியே தான் எடுக்கிறதுக்கு பிளான் போடுவாங்களே. அதில் கொஞ்சம் சினிமாட்டிக்காக கலந்துருப்பாங்க. முதல் பக்கத்தையே பார்த்துருப்போம் எந்த மாதிரி இருந்ததுன்னு. அதை விட கொஞ்சம் ஹைலைட்டாக தான் ரெண்டாவது பக்கத்தை பண்ணணும்னு நினைப்பாரு. இது வரைக்கும் வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் 2 மூவி ஒப்பா பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக ரெண்டாவது பக்கத்தை பார்க்க போகிறோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்குமே ரெண்டாவது பக்கம் யாருக்குமே ஒர்க் அவுட் ஆனதே இல்லை. ஆனால் வெற்றிமாறனுக்கு எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. இன்னும் 1 or 2 வீக்கில் கூட இந்த மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மூவியோட ரிலீஸ் டேட் எல்லாத்தையுமே பிளான் போடுவாங்க. மேக்ஸிமம் ஆகஸ்ட்டுக்கு மேலே இந்த மூவி தேட்டருக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கமலுடைய ஆக்டிங்கில் இந்தியனுடைய ரெண்டாவது பக்கம் கம்ப்ளீட் ஆகி ஜூன் மந்தில் அந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு வரது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர மேவோடைய 3rd வீக்கில் இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச்சை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களே. அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்காக தமிழ்நாட்டில் ரஜினியில் தொடங்கி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க ராம் சரண் வரைக்குமே அழைச்சிருக்கிறதா ஒரு பெரிய அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இது தாண்டி பேன் இண்டியா வைஸில் இருக்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே இந்தியனுடைய ரெண்டாவது பக்கத்துடைய ஆடியோ லான்ச்சில் கலந்துக்க போகிறதாவும் அப்டேட் போய்கிட்டு இருக்கு. வர மேவோடைய 3வது வீக்கில் கட்டாயமாக இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்ற போலவும் மூவியோட சைட்லேருந்து அப்டேட் போய்கிட்டு இருக்கு. எந்த மாதிரி இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகுது, தேட்டருக்கு வந்தால் அந்த மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. தலைவருடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் வேட்டையன் மூவி தான் தேட்டரில் பார்க்க போகிறோமே. டிஜி ஞானவேலுடைய டைரக்ஷனில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம் ஸ்டோரியை தான் இந்த மூவியில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு டான்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தினேஷ் மாஸ்டர் அவர்கள் ஒரு சின்ன அப்டேட்டையும் கொடுத்துருக்காரு. சுந்தர் ஸ்டூடியோவில் ரீசெண்டாக இந்த மூவியோடைய ஒரு சாங்கை மேக் பண்ணதாக அப்டேட்டை கொடுத்துருக்காரு. தலைவருடைய ஒரு சூப்பரான டான்ஸ் இந்த மூவியில் பார்ப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவி ஒரு நல்ல ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட், லவ் ஸ்டோரி, எமோஷ்னல்னு நிறையா கலந்துருக்கும் போல். டிஜி ஞானவேலுடைய டைரக்ஷனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியை தான் நம்ம பார்க்க போகிறோமே. வெற்றியோடைய ஆக்டிங்கில் பகலரியான் மூவியோடைய டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. மே 1 11 AM இந்த மூவியோடைய டீசரை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரியை பிக் பண்ணி தான் வெற்றி அவர்கள் ஆக்டிங் பண்ணுவார். முருகனுடைய டைரக்ஷனில் இந்த பகலரியான் மூவி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. டீசர் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் டீசர் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. ராமராஜோடைய ஆக்டிங்கில் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஒரு மூவியை தேட்டரில் பார்க்க போகிறோம். சாமானியன் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான். மே 23 இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. எம்ஜிஆர் போலவே ராமராஜ் அவர்களும் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தார். ரீசெண்டாக அவருடைய மூவிஸ் எதுவுமே வரலை. இப்போ சாமானியன் அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவி தான் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இது இவருக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக தேட்டரில் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். சம்மரை பிளான் போட்டு ரிலீஸ் பண்ணுற இந்த சாமானியன் மூவி ராமராஜ் அவர்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே. உரியடி விஜயகுமாரோடைய ஆக்டிங்கில் எலெக்ஷன் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. தமிழுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கலை மெயினாக வச்சு தயாராகிருக்கா இந்த மூவி மே 17 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. இந்த மூவியும் சம்மர் ஸ்பெஷலாக தான் ரிலீஸ் ஆக போகுது. சம்மருடைய சென்டரில் ரிலீஸ் ஆகிறதுனால எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. சம்மரில் மட்டுமே கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 10 மூவிஸ் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதில் இந்த எலெக்ஷன் மூவியும் ஒன்று. குரங்கு பெடல் மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே. இந்த மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு கிராமத்து என்டர்டைன்மெண்ட் கலந்த சில்ட்ரன்ஸ் மூவியாக தான் இந்த மூவி இருக்க போகுது. சம்மர் ஸ்பெஷலாக மே 3 இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் இந்த மூவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கமலக்கண்ணனுடைய டைரக்ஷனில் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஜிப்ரானுடைய மியூசிக்கில் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பார்க்கலாம் தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸாக இந்த குரங்கு பெடல் மூவி ஏற்படுத்த போகுதுன்னு.